ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சென்னை மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்கா வந்து சென்னையில் ப்ளேஸ் ஆகிட்டா. சரி, அவளை போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக சாட்டர்டே ஈவினிங் தான் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். மண்டேலேருந்து தான் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ஒன் டே பிஃபோராக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். ஸோ சாட்டர்டே நைட் ட்ரெயினுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா ஸ்டாலினும் வராரு அப்படின்ட்டாங்க. நாங்கள் ஒரே பதட்டத்தில் இருக்க, அவர் வந்து எங்கள் அம்மா கையை கொடுத்துட்டு போக ஒரே குஷியில் நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோம். லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு அப்பா ஒரு வழியாக வந்து எங்கள் அக்காவோட லக்கேஜை தூக்கியாச்சு. எவ்வளோ பெருசாக இருந்துச்சு தெரியுமா. ட்ரெயினில் போய் அப்பாடான்னு உட்காந்தாச்சு. ஒரே டிஸ்கஷனாக போயிட்டே இருந்துச்சா. டிஸ்கஷன்லாம் முடிஞ்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வந்து புரோட்டா வாங்கிட்டு வந்து எனக்காக சில்லி புரோட்டா பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்காக முட்டை புரோட்டா பண்ணியிருந்தாங்க. சில்லி புரோட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நான், எங்கள் அம்மா, அக்கா 3 பேரும் அந்த வெளியில் இருக்கிற கடையில் போய் ஒரு பெப்சி வாங்கிட்டு வந்தோம். அந்த அப்பா பார்த்திங்கன்னா, ஓடுற ட்ரெயினில் நான் ஏறுறேன், நீ ஒரு வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை ஜங்ஷன் அப்படின்றத பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு ராத்திரி ஒரு பாதாம் பால் குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.